வணக்கம் நண்பர்களே. இன்று வரலட்சுமி விரதம் பற்றி பார்ப்போம். விரதம் ஆனது திருமணமாகி சுமங்கலியாக வாழும் பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதம். கன்னிப் பெண்களும் நல்ல கணவன் அமைய இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். வரலட்சுமி என்றால் வரம் தரும் லட்சுமி என்று பொருள். இந்த விரதத்தின் போது மகாலட்சுமியை பூஜிப்பதால் அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் முறை. விரத நாள் ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த விரதம் கொண்டாடப்படுகிறது. சில நேரங்களில் இது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையாகவும் அமையும். அதாவது விரதத்திற்கு முதல் நாளான வியாழக்கிழமையன்று வீட்டை சுத்தம் செய்து மாக்கோலம் போட வேண்டும். வீட்டின் தென்கிழக்கு மூலையில் மண்டபம் அமைத்து வாழை மரம் மற்றும் மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். ஒரு பித்தளை அல்லது வெள்ளி செம்பில் அரிசி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, நாணயம், எலுமிச்சம் பழம், காதோலை, கருகமணி ஆகியவற்றை வைத்து கலசம் தயார் செய்ய வேண்டும். கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிலைகள் சுற்றி அதன் மீது மஞ்சள் பூசிய தேங்காயை வைக்க வேண்டும். பிறகு தேங்காயில் அம்மன் திருமுகத்தை வைத்து ஆடை ஆபரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். விரத நாளன்று காலையில் கலசத்தை வாசலில் வைத்து எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி எல்லா ஐஸ்வர்யங்களும் அருள்வாயே என்று கூறி மண்டபத்திற்குள் எடுத்துச் சென்று வைக்க வேண்டும். பிறகு விளக்கேற்றி லட்சுமி தேவிக்குரிய பாடல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாடி வழிபட வேண்டும். மேலும் பூஜை செய்யும் போது 9 முடிச்சுகள் கொண்ட மஞ்சள் நூலை கலசத்தின் மீது சாத்தி வழிபட வேண்டும். பூஜை முடிந்த பிறகு இந்த நூலை கணவரின் கையால் கட்டிக்கொள்வது சிறப்பு. லட்சுமி தேவிக்கு சாதம், பாயாசம், வடை, கொழுக்கட்டை போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். பூஜை முடிந்த பிறகு வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி போன்றவற்றை தாம்பூலமாக வழங்க வேண்டும். பின் அன்றைய மாலை அல்லது மறுநாள் காலையில் எளிமையாக ஒரு பூஜை செய்து கலசத்தில் உள்ள அலங்காரத்தை அகற்றிக் கொள்ளலாம். இனி வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் கணவரின் ஆயுள் கூடும் என்று நம்பப்படுகிறது. வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதன் மூலம் 8 வகையான செல்வங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி, வளம், மகிழ்ச்சி ஆகியவை நிலைத்திருக்கும். திருமணம் ஆகாத கன்னிப் பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் நல்ல கணவன் அமைவார். வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் குறித்து கந்த புராணம் மற்றும் சிவபெருமான் பார்வதிக்கு எடுத்துரைத்த கதைகள் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விரதம் லட்சுமி